வீரத்தமிழன் சாங்கை நான் ரிலீஸ் பண்ணேன். ரொம்ப அருமையான பாட்டு, ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா சாங். ரொம்ப நல்லா இருந்தது கேட்டேன். மக்களையும் அந்த எனர்ஜியோட சந்தோஷப்படுத்துறது நான் வாழ்க்கை. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. நான் ரிலீஸ் பண்ணும்போது இருந்த வரவேற்பை விட இப்போ ரீரிலீஸ் பண்ணும்போது இருக்கிற வரவேற்பு எங்களெல்லாம் ஆச்சரியப்படுத்துது. சார் எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க சார் அப்படின்னாரு. இவர் இப்போ போய் 10 நாள் டைம் கொடுக்குறாரு, கிட்டத்தட்ட 20 வருஷம் முடிஞ்சிச்சு இந்த படம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நாளில் ஒரு மேஜிக் ஒன்று பண்ணார். சூர்யாவே பார்த்து பாண்டிச்சேரியில் அந்த கடலோடைய ஷோரில் அந்த ஹோல் பிளேஸே ரொம்ப ரொமான்டிக். த வே த ரெஸ்டாரண்ட் வாஸ் டிசைன்டு பை அமீர், வெரி பியூட்டிஃபுல். சூர்யா வந்து நந்தா ரோல் தான் பண்ணணும், வேற ஒரு ஆக்டர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருந்தாங்க. பட் அந்த ஆக்டர் யாரு எனக்கும் தெரியல. அதான் நானே பாய்கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். சூர்யா கூப்பிட்டாரு, அமீரையும் கூப்பிட்டு வந்துருங்க, நீங்கள் பேசுனீங்கன்னா தான் அவர் வருவார், நான் கூப்பிட்டா வருவாரா தெரியாது. சினி உலகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து வி ஹேவ் ப்ரொடியூசர் கணேஷ் ரகுவிதஸ். வணக்கம் சார். வணக்கம் அனைவருக்கும் காலை மாலை இரவு வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். மௌனம் பேசியது ரீரிலீஸ், இட் ஹிட் த ரூஃப். கிட்டத்தட்ட ஒரு 17 படங்கள் ரிலீஸ் ஆகி அதில் நாங்கள் நம்பர் 1 இருக்கோம். பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லேயும் சரி. போத் ஜென்சி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் ராக்கிங் தி தியேட்டர்ஸ். ஸோ இப்போ தான் நேற்றுக்கு தான் நான் சூர்யாவையும் பார்த்தேன். ஹீ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. என்ன சொல்கிறது, எல்லாம் ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும். சூர்யா சார் நீங்கள் மீட் பண்ணது, அந்த பிக்சர்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் இட்ஸ் கெட்டிங் வைரல், டாக் ஆஃப் த டவுனாகவே மாறிட்டு இருக்கு. மௌனம் பேசியதே சக்ஸஸ் மீட் கப், அந்த ஒரு சக்ஸஸ் மீட்டில் வந்துட்டு நீங்கள் எல்லாருமே மீட் பண்ணிக்கிட்டது அந்த பிக்சர்ஸாக இருக்கட்டும், அதில் சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டே வந்துட்டு அமீர் சாரும் சூர்யா சாரும் மீட் பண்ணது. ஹவு டிட் தட் ஹேப்பன்? It was just magic. There is no logic behind it. So suddenly Surya sir called me and said, I want to meet you. And அவருக்கு என்னன்னா, I want to meet you na, நார்மலி he will come and meet me. அந்த ஆப்ஷனும் கொடுத்தாரு எனக்கு. ஜி நான் வந்து உங்களை பார்க்கணும், நீங்கள் எங்கே இருப்பீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், அப்பா நீங்கள்லாம் பெரிய, நான் தொட்ட இடம் வேறு, இப்போ நீங்கள் இருக்கிற இடம் வேறு, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வர்றது தான் கரெக்டாக இருக்கும், என் வீடு ஏதோ குடிசை மாதிரி இருக்கும், நீங்கள் சொல்லுங்கள் நான் வரேன்னு. தென் he said, yeah, why don't you come to Park Hyatt, then we'll have a breakfast meeting தான் சொன்னார். அதுக்கப்புறமா then I was just preparing myself because இறைவன் மிகப்பெரியவன் ஷூட்டிங் இருக்குது. நானும் ஐ எம் ஆல்சோ ஆக்டிங் இன் தட் மூவி. ஸோ 9 o'clockலேருந்து ஷூட்டிங்கு. ஸோ இவர் அந்த மாதிரி டயத்தில் கூப்பிட்றாரு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் பாய்கிட்ட கேட்டேன், பாய் இந்த மாதிரி சூர்யா கூப்பிட்றாரு, நிச்சயமாக போயிட்டு வாங்க ஜி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஷூட்டிங்கை வந்து மத்தியானம் 2 மணிலேருந்து வச்சுக்கிறேன், நீங்கள் 9 o'clock போய் அட்டன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னாரு. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி சூர்யா கூப்பிட்டாரு, ஜி அமீரையும் கூட்டின்னு வந்துடுங்க, அமீர் சுல்தான் அவரையும் கூட்டின்னு வந்துடுங்க, நீங்கள் பேசுனீங்கன்னா தான் அவர் வருவார், நான் கூப்பிட்டா வருவாரா தெரியாது. தென் he put a call and then it's all magic how everything worked out. He cancelled the day shooting and after at least a decade we all met. I met him now, yeah, it's almost after 2002. Did I meet him recently? அந்த தானா சேர்ந்த கூட்டம் இருந்தபோது ஒரு தடவை பார்த்தேன். ஸோ மோர் தென் a decade I have not met him. ஸோ நாங்கள் 3 பேரும் அந்த மீட் பண்ணது ரொம்ப அந்த பிசராந்தியார்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, அந்த லவ் மாதிரி 3 பேரும் we were all very very loving and affectionate, very அந்த you cannot, it's ineffable, I cannot describe it in words. It was so nice and we spoke for 3 hours. ஓகே. ஸோ 1:30 மணிக்கு நாங்கள் போனோம், அரௌண்ட் 1:45 we set the ball rolling. We kept on and on and on and on and on, and then he need to go for an appointment around 5 o'clock and he cancelled it. He said, let us continue, and we all had blast, full of laughter, lot of things that had happened in between. So many years have transpired, so jaliya pochu and happy ending. I'm really curious உள்ள என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. So what was the conversation between them, சூர்யா சாருக்கும் அமீர் சாருக்கும்?
there was no conflict. For that matter, there is no conflict between Surya and Amir. They have all along been very close to each other. Even during the making of Paruthi Veeran, they were very dear to each other. So, personally speaking, they didn't have any conflict to resolve. But they did not talk to each other for various reasons, like he might have gotten busy and there might be some differences. So, but we didn't talk about the differences. We sank all the differences, if at all there were any. But we were talking about some projects. Okay. What kind of projects we can do, what is that he is doing currently, how busy he is. And then he asked about Irevan Megaperiyavan, what is happening, what is the story. And it's all a lot of consensus, there are no conflicts. Okay, we took the photo initially and then we were very happy. Even at the end, the final and the Pookie photo was taken at the end. So we started off well, we ended very well. All the differences got sunken and we are all looking forward to making a movie together. That's really nice to know, sir. But wait, till it is not, the numbers are not finalized, the technicians are not finalized. So, but each of us expressed our desire to make another movie, the same team, the same Aparajit Films, my favorite hero Surya. So we all wanted to do it together. That decision is made. But when are we going to do it? And who are all the other technicians? What kind of story? All those things are yet to happen. And it's really good to know such Yes. things. And எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபோட்டோவே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட்டுக்கே வந்து ஃபுல் ஸ்டாப் வச்ச மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் எல்லாம் ஒரு கான்ட்ரவர்ஷியலாக ஒரு விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கப்போ ஒரு பக்கத்தில் நீங்கள் வந்து அந்த ஒரு ஃபோட்டோவை போட்டு அத்தனை கான்ஃப்ளிக்ஸ்க்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கீங்க. இறைவன் மிகப்பெரியவன், இன்ஷா அல்லா, எல்லாம் கடவுளுடைய திருவருள். அது இட் ஸோ ஹேப்பன்ட், த மேஜிக் ஹேப்பன் ஜஸ்ட் லைக் தட். ஹேட் வி வாண்டட் டு ஹேப்பன், இட் வுட் நாட் ஹவ் ஹேப்பன். இட் ஜஸ்ட் லைக் தட் ஹேப்பன். பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா கான்ஃப்ளிக்ட்டும் ரிசால்வ் பண்ணிட்டோமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன, ஆனால் நாங்கள் எல்லோரும் சகஜமாக ஒரிஜினலாக நாங்கள் நந்தா டேஸில் சுற்றி இருந்த மாதிரி நாங்கள்லாம் நைட்டானால் சுற்றுவோம், பூல் டேபிள் விளையாடுவோம். தெர் இஸ் நோ ஹீரோ, ப்ரொடியூசர், டைரக்டர், அசிஸ்டன்ட்லாம் கிடையாது. ஷூட்டிங் முடித்த உடனே நாங்கள் ஊர் சுற்ற ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த மோடுக்கு வந்துட்டார் சூர்யா. எப்போ நம்ம போகலாம், எங்கே சுற்றலாம். ஏன்னா இப்போ அவர் ரொம்ப பாப்புலர். நான் போனால் யாரும் கண்டுக்க மாட்டாங்க, அவர் போனால் சுற்றி நிறைய கும்பல் வரும். நான் சொன்னேன், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, யூ லாஸ்ட் தோஸ் ப்ரிவிலேஜஸ். எங்கேயாவது இந்த மாதிரி தனியாக உட்காந்து தான் பேசணும் ரூட்டு ரூமில். இல்லைன்னா அங்கேயே நிறைய பேர் வந்துட்டாங்க. அங்கேயே நிறைய த சர்வர்ஸு, எவ்ரிபடி கேம், தே வாண்டட் டு டாக் டு ஹிம். ஸோ சூர்யா செட், you all wait, we will finish and then I will give individual photograph to each one of you. He was so nice, he remembered, even though he was running out of time, he remembered to pose for each one of them. So nice of him. நல்லா போச்சு. அண்ட் அதோடைய ரிசல்ட்டு நாங்கள் திரும்பி இணைந்து ஒரு மாபெரும் வெற்றி படத்துக்கு தயாராகிறோம். ஸோ தட்ஸ் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஹோல் திங் காட் ஒர்க்ட் அவுட் ஃப்ரூட்ஃபுல்லி. அந்த ரெஸ்பான்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு, ஏன்னா இந்த ஜென்ரேஷன் இதை லவ் பண்ணுறாங்க. இந்த மூவி வந்துட்டு 24 இயர்ஸ் பேக் வந்திருந்தாலுமே 2002 வந்தது. இப்போ வரைக்குமே அதோட ரெஸ்பான்ஸ் அவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு, நல்லா ரிசீவ் பண்ணுறாங்க. இது நம்ம பார்க்குறப்ப நமக்கு ஒரு எமோஷனல் ஒரு குட் ஃபீல் இருக்கும்ல. ஹவ் வாஸ் இட் ஃபார் யூ? அமேசிங். ஏன்னா நான் ரிலீஸ் பண்ணும்போது இருந்த வரவேற்பை விட இப்போ ரீரிலீஸ் பண்ணும்போது இருக்கிற வரவேற்பு எங்களெல்லாம் ஆச்சரியப்படுத்துது. இயக்குனர் அமீர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக 23-24 வருடங்கள் கழித்து நான் எங்கள் படம் வெளில வரும்போது இப்போ நிறைய பேர் பிறந்திருக்கவே மாட்டாங்க. மேபி ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும். அவங்க கொடுக்குற அந்த காமெண்ட்ஸ், அந்த விமர்சனங்கள், அதுக்கப்புறமா அவங்களும் ரசிக்கிறாங்க. 3 ஹீரோயின் கட்டி பிடிக்கல, கிஸ்ஸை போடலை, தள்ளியே நிற்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு கருத்து சொல்கிறாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கௌதமாக அணுவணுமாக ரசிக்கிறாங்க. லைலா ஓப்பனிங் போது லைலா தான் ஹீரோயின். ஷீ ஸ்டோல் த ஷோ பை கம்மிங் ஃபார் த ரீரிலீஸ். ஸோ ட்ரிஷா ஆல்சோ வெரி க்யூட், த வெரி ஃபஸ்ட்டு மூவி இல்லையா. ஸோ அந்த இன்னசென்ஸு, அந்த டைலாக்கு, அதுதான் என் கௌதம்னு சொல்கிற விஷயம்லாம் செம்மையாக சிரிக்கிறாங்க. நான் முதல் ரிலீஸும் போது இருக்கிற சிரிப்பை விட இப்போ இருக்கிற பஞ்சுக்கெலாம் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. தேங்க்ஸ் டு சோஷியல் மீடியா, தேங்க்ஸ் டு இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக். So good, we are all enthralled, very ecstatic.
அமேசிங் சார். அதே மாதிரி ஏன் பர்டிகுலராக இந்த வருஷம் மௌனம் பேசியதே ரீரிலீஸ்? ஆக்சுவலி ஏப்ரல் 2025லேயே ரிலீஸ் பண்ணியிருக்கணும். ஆல்மோஸ்ட் இட் வாஸ் ஆல் ரெடி. ஆனால் அதுக்கப்புறமா அமீர் என்ன சொன்னார், சார் எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க சார் அப்படின்னாரு. எதுக்கு இவர் இப்போ போய் 10 நாள் டைம் கொடுக்குறாரு, கிட்டத்தட்ட 20 வருஷம் முடிஞ்சிச்சு இந்த படம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நாளில் ஒரு மேஜிக் ஒன்று பண்ணார். இந்த படத்தோட ஒரிஜினல் லென்த் வந்து 2 hours and 28 minutes. ஓகே. இப்போ படத்தோட 2 hours and 26 minutes. இப்போ படத்தோட லென்த்து 2 hours and 2 minutes. எந்த சீனையும் எடுக்கல, ஆனால் ஒரு மேஜிக் ஒன்று பண்ணியிருக்காரு. செம்ம ரேசி, செம்ம ஃபாஸ்ட்டு, டக் 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 டக்னு போகும். ஸோ 2002 அந்த பொறுமை இருந்தது. இப்போ தான் அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மி, டக்கு டக்குன்னு போனோம். அதுக்கேற்ற மாதிரி அமேசிங்காக பண்ணியிருக்காரு. அந்த 10 நாளில் அவர் ஒரு விஷயத்தை பண்ணி கொடுத்தாரு. ஸோ தட் ரியலி ராக்ஸ், தட் ஸ்டோல் த ஷோ. சூர்யாவே பார்த்து வாவ் அமேசிங். ஸோ that's what worked. And then Amir is very clairvoyant. So all credit goes to Amir for making a racy cut. And ஒரு சீன் கூட இந்த படத்துலேருந்து உருவலை, ஆனால் அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்கும் பொழுது. ஸ்பீட் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. எல்லாமே நாங்கள் சொல்லிட்டோன்னா அப்புறமா தியேட்டரில் எப்படி வந்து பார்ப்பீங்க. ஸோ எல்லோரும் வந்து சன் நெக்ஸ்டியில் பார்க்கலாம், ஆஹாவில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். எங்கே வேணால் பார்க்கலாம், ஆனால் தியேட்டரில் எங்கள் வருஷனை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அந்த ஃபீல் குட் ஃபேக்டர், அந்த டயலாக்ஸு, அந்த பிஜிஎம்லாம் யுவன் ஹாஸ் டன் அன் ஆசம் ஜாப் இப்போது இந்த 7.0ல். ஸோ த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் மேட் திஸ் மூவி பார் எக்ஸலன்ஸ் டு சூட் தி கரண்ட் ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் த ஜென்சி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அண்ட் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தீங்க பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து பிச்சுக்கிச்சுன்னு. ஆப்வியஸாக ஒரு படம் ரிலீஸ் ஆனாலும் சரி, ரீரிலீஸ் ஆனாலும் சரி, கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ இருக்குன்னு எல்லாருமே கொஸ்டின் பண்ணாங்க. ஸோ நானும் அதே கொஸ்டின் தான் பண்ணுறேன். வாட் இஸ் த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்? சொல்ல மாட்டோமே, ஏன் தெரியுமா சொல்ல மாட்டோம்? இன்னும் இருக்குது, கண் திருஷ்டி வந்துட போகுது. கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது. ஏன்னா எனக்கு எதிர்க்க இப்போ நிறைய பேர் நிறைய விஷயங்கள் மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தெர் ஆர் லாட் ஆஃப் நியூ ரிலீசஸ் and now we are just trendsetters and riding the whole thing. So in a week I will be announcing all the things, but we are really rocking. From 150 theaters we have gone up to 225 theaters. Especially இப்போ இந்த மண்டே அன்னைக்கும் அந்த படம் வந்து 75% ஃபுல், 90% ஃபுல்லுன்னு போயிட்டு இருக்கு. ஸோ என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன சொல்கிறாரு, இந்த ரேஞ்சில் போச்சுன்னா இது 26th தாண்டி போகும். ஸோ தட்ஸ் very glad, not only from the money viewpoint, but ஒரு தரமான திரைப்படம் இளைஞர்களாலும், பெண்களுக்கு என்ன சொல்லுவீங்க, இளைஞர்களாலும் வரவேற்கப்படுகிறதுன்றது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த ஜெனரேஷனுக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை கடத்தியிருக்கோம், ஒரு தரமான விஷயத்தை கடத்தியிருக்கோன்றதில் எங்களுக்கு பெருமகிழ்ச்சி. அதுதான் பணத்தை தாண்டி எங்களுக்கு ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. தியேட்டர்லாம் ஒரே கோலாகல குதூகலமாக இருக்குது. அதை பார்க்கறதுக்கே எனக்கு, லைலாக்கு, ராம்ஜிக்கெலாம் ரொம்ப சந்தோஷம். அமீர் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. யூ மைட் ஹவ் சீன் so many interviews. He is going through the climax of his movie இறைவன் மிகப்பெரியவன். அதெல்லாம் ஹோல்ட் பண்ணிவிட்டு he is just basking in glory. எங்களுக்காக அப்ராக்சிமேட்டாக எவ்வளோனாச்சும் சொல்லலாமே. என்ன, எனக்கே நம்பர்ஸ் வந்து இன்னும் கரெக்டாக வந்து சேரலை. இட்ஸ் ரன்னிங் வெரி குட். ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் ஸ்டில். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே ஆல் ஷோஸ் ஆர் ஹவுஸ்ஃபுல். மண்டே 90% and 75% ரேஞ்சில் இருக்குது. ப்ராபப்ளி மேபி வாட், லைக் ஐ டோன்ட் கேர் லெட்டிங் த நம்பர்ஸ் நோ. ஐ myself do not know the exact numbers. I don't want to quote it. But you know what? Most of the people who are watching the box office, the daily collection report, they are all quoting the numbers which are about right. Not exact. But at this time, I do not want to commit because it's a long run. கண்ணடி படக்கூடாது. So let's wait. Actually, I had the gumption earlier. இந்த படம் வந்து யூத்துக்கான படம். இது நிச்சயமாக this is the first movie சூர்யாவை யூத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்த்த படம். அதுக்கப்புறமா தான் காக்க ஐயன் அதெல்லாம் அப்புறமா. முதல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக எங்களுடைய முதல் படம் நந்தா தான் ஒரு பெரிய லெவலில் சூர்யாவை எஸ்டாப்ளிஷ் ஆக்கி. நேற்றுக்கு நான் பேசி இந்த போர்டு சொன்னார், உங்கள்கிட்ட நான் என்ன சொல்ல முடியும், நீங்கள் எது சொன்னாலும் நான் கேட்டுக்கணும் அப்படின்னாரு. தட்ஸ் த கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஹி ஹஸ் காட் ஆஃப்டர் ஹேவிங் 2000 we released Nanda. It is 2026. 25 years of same love and affection. He picked up from where he left.
and the kind of hug that he gave me told me lot of messages, you know, the love and affection and how the movie was promoted. ஒரு ரீரிலீஸ்க்கு ஜென்ரலாக டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கொடுத்துட்டு பேசாமல் இருந்துருவாங்க. பட் வி டுக் லாட் ஆஃப் எஃபர்ட். எங்களுடைய ஆல்பம் அதுலேருந்து நிறைய விஷயங்கள் எடுத்து அதில் ஒரு கான்செப்ட் பண்ணி பட பூஜையிலேருந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டைம் ஃப்ரேமில் நடந்த பல நிகழ்ச்சிகளை கொண்டு வந்து சேர்த்து, இது என்னோடது மட்டும் இல்லை, இந்த ஹோல் டீம் ஒர்க்ட் அண்ட் சூர்யா வாஸ் வெரி அப்ரிஷியேட்டிவ் அபவுட் இட். ப்ளஸ் இதெல்லாம் ஒர்க் ஆகுமான்லாம் எங்களுக்கு தெரியாது. we did the hard work, it paid off. So I am very thankful and grateful to all the audience who came, and the boys and girls, the kind of reviews that they gave. For some of the dialogues we thought that's not going to make an impact. ஆனால் இவங்ககிட்டேருந்து வர அந்த மீம்ஸ் அதெல்லாம் பார்த்தா வேறு லெவலில் இருக்குது. ஸோ we are all very ecstatic about it. And I have that question too. நீங்கள் வந்து ஒரு மௌனம் பேசியதை மாதிரி ஒரு படத்தில் 3 பேர் காம்பினேஷனில் எடுத்ததுக்கப்புறம் இட் இஸ் அ சக்ஸஸ். அப்போவுமே அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மூவியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் 3 பேர் உங்கள் காம்பினேஷனுக்குள்ளே ஒரு படம் வருமா வராதா, ஏன் அதை பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்விகள் எனக்கு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அதுக்கும் நீங்கள் ஒரு ஆன்சர் இப்போவே கொடுத்துட்டீங்க. டியூரிங் தோஸ் டைம்ஸ் உங்களுக்கு அந்த கான்வர்சேஷன்ஸ் போச்சா, இதுக்கடுத்தும் நம்ம பண்ணலாம், நம்ம காம்பினேஷன்லேயே பண்ணலாம் அப்படிங்கிறது? இல்லை, ஆக்சுவலி அப்போ என்னென்னா என்னோட முதல் பட ஹீரோ சூர்யா, 2வது படமும் சூர்யா. எனக்கு 2மே மாபெரும் ஹிட்டு. அதுக்கப்புறமா அவர் வந்து கௌதம் மேனனோட காக்க அப்புறமா அடுத்தடுத்து அவர் ரொம்ப பிஸி ஆகிட்டார். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஐ எம் ரன்னிங் an IT firm in US. So I went through a crisis point because the 2008 there was a huge economic recession in US. Lehman Brothersனு ஒரு கிளைண்ட்டு, we lost quite a lot of money, around $15 million. So I was also financially not stable. So if my parent company is good, then I can do all these things with no hassle. So I don't borrow from the local market here to make a movie. So I also took a time off. So now things are looking up, and then we are planning to go ahead. இந்த வருஷமே ஒரு 4 திரைப்படங்கள் நான் வந்து தயாரிக்கலான்னு இருக்கேன். அதுக்கு வேண்டிய கதைகள்லாம் கேட்டுட்ருக்கேன். அதில் 2 படங்களுக்கான டைரக்டர், கதை, ஹீரோ எல்லாம் முடிவாயிடுச்சு. ஆனால் நாங்கள் அது ஒரு ஃபங்க்ஷனாக வச்சு உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறோம். இப்போ நாங்கள் சொல்ல மாட்டோம், எதிர்பார்த்துட்ருக்கோம் சார். கண்டிப்பாக. ஆமாம், அது நாங்கள் நிச்சயமாக சொல்கிறோம். இன்னும் 2 படம் முடிவாயிடுச்சு, இன்னொரு 2 படங்களுக்கு கதை கேட்டுட்ருக்கேன். ஸோ வெரி சூன், ஈவன் அவர் அசோசியேஷன் வித் சூர்யா, we would officially let the cat out of the bag once everything is firmed up. But the decision has been made, but we will announce it a little later. அமீர் சார் வந்து மௌனம் பேசியதே ஸ்டோரி சொல்றதுக்கு முன்னாடி வந்து குற்றவாளி ஸ்டோரி தான் சொல்லியிருந்தாரு. அது யார்கிட்ட? என்கிட்ட சொல்லவே இல்லையா அவர்? எனக்கு ஒரே கதை தான் சொன்னார். ஓகே, குற்றவாளி கதை யார்கிட்ட சொன்னார்? மேபி he might have, no, சூர்யா கிட்ட கூட சொல்லலையே, வேறு யார்கிட்டயா சொல்லியிருப்பாரா இருக்கும், விக்ரம் சார்கிட்ட சொல்லியிருப்பாரா இருக்கும். ஓகே, because originally then they are all connected, right, from Sethu days. I don't have any link or connection with Vikram. No, as an artist, you know, I would just say hi to him, but I have no relationship with Vikram as a hero because he never acted in my movies. Maybe Amir would have said to Vikram, but Amir எனக்கு சொன்ன கதை ஒன்று தான், மௌனம் பேசியதே தான். எனக்கு தெரிஞ்சு சூர்யாவுக்கு சொன்ன கதையும் ஒன்று தான், மௌனம் பேசியதே தான். நான் என்னுடைய பார்ட்னர் வெங்கி நாராயணன், he is no more. He was the one who selected Amir because he was the assistant director to Bala sir in Nanda. So he only identified the talent and he said that he is damn good at what he is doing, let us commit to him. So நான் ஸ்டோரி கேட்டதே ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் கேட்டேன். அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது ஸ்டோரி, பட் ஆல்மோஸ்ட் ஐ ஹவ் மேட் அப் மை மைண்ட் தட் ஹீ வில் பி மை நெக்ஸ்ட் டிரெக்டர். ஸோ அவர் குற்றவாளி கதையை சொன்னார்னா தெரியல எனக்கு. It was long back, so okay. Maybe you saw some of his bites where he says so. I don't know. எனக்கு அப்படின்னா அமீரை முழுமையாக தெரியல. அவர் still he is a mystery. Okay. I don't know. And இன்னொரு விஷயம் அவர் சொன்னது வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் பார்த்துருந்தது, மௌனம் பேசியதேக்கு வந்து சூர்யா வந்து நந்தா ரோல் தான் பண்ணணும், வேற ஒரு ஆக்டர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருந்தாங்க. பட் அந்த ஆக்டர் யார் எனக்கும் தெரியல. அதுதான் உண்மையாகவே தெரியல. நானே பாய் கிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன் பாய், யாரோ ஒரு பெரிய ஹீரோ, அந்த பெரிய ஹீரோவை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லி இது பண்ணீங்கன்னு ஏதோ சொல்லியிருக்கீங்க. யார் இது? எனக்கு அது தெரியவே இல்லையே. என்ன உங்களுக்கு சொல்கிறேன்,
அப்படின்னாரு. ஸோ எனக்கே தெரியாது, ஃபோட்டோ ஸ்டில் செஷன்லாம் எடுத்திருக்காரு. பிகாஸ் ஐ வாஸ் நாட் ஹியர், ரைட்? When the movie was under production, I was in Houston, Texas. So this might have happened with the knowledge of my executive producer, Mr. Keshavan Kutti. I don't know. நானே இதை பார்த்துட்டு கேட்கணும்னு நினச்சிருந்தேன் அவர்கிட்ட கூப்பிட்டு. அப்புறமா நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இதுக்கு. சே, இந்த பதில் வந்து நான் காத்துட்டு இருந்தேன், இது பதில் யாரா இருக்கோ அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கியூரியஸ் தாட் வந்துருச்சு. உண்மையாக எனக்கு தெரிஞ்சா சொல்லிடுவேன். ஏன்னா இட் இஸ் அ பாஸ்ட் ஒன்லி. ஐ எம் அ ப்ரொடியூசர், ஸோ ஐ கேன் ஆல்வேஸ் கோட் த நேம். ஐ மீனிங் இட் டசன்ட் மேட்டர். இட் டிட் மெட்டீரியலைஸ், ரைட்? ஸோ இட் டசன்ட் மேட்டர். ஐ கேன் கோட். ஐ டோன்ட் நோ. உண்மையாகவே ஐ டோன்ட் நோ. பீயிங் அ ப்ரொடியூசர், நீங்கள் வந்து இந்த படத்தில் வந்து அமீர் சாராக இருக்கட்டும், த்ரிஷாவாக இருக்கட்டும், நந்தாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்குமே இதுதான் டெபியூ மூவி. ஆமாம், டெபியூஸை நம்பி நம்ம ஒரு மூவி எடுக்கிறோங்கிறது ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருக்கும் சில இடங்களில். ஹவு வாஸ் இட் ஃபார் யூ? I counted on the director. I set up a good team for him, an excellent cinematographer and an awesome music director. அதுக்கப்புறமா அவருக்கு வேண்டிய அந்த எடிட்டர் எல்லாமே அவர் என்னென்னலாம் கேட்டாரோ எதுக்குமே நான் அப்ஜெக்ட் பண்ணவே இல்லை. ஒன்று, ஐ எம்பவர்ட் ஹிம் வித் டாப் நாச் டெக்னீஷியன்ஸ். இன்னொன்று, ஹீ ஒன்லி வாண்டட் தீஸ் பீப்புள். ஸோ எனக்கு ரொம்ப பாப்புலராக இருக்கிறவங்க வேண்டாம். எனக்கு ஐ வாண்ட் டு I'm making a different kind of a movie. The genre itself is different. அப்போ அந்த 2002 இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் சர்ப்ரைஸு அண்ட் கனெக்டிங் ஆல் த டாட்ஸ் அண்ட் பிரிங்கிங் த நியூ ஹீரோயின் இன் டு த பிக்சர் when the hero is behind somebody else. So the thought itself was innovative. So in fact, the Laila portion was taken in a very confidential and private venue, so that the cat is not out of the bag. Once that goes, then the charm is lost. ஸோ எல்லாமே அவர் தான் பண்ணார். எனக்கு பயமாக இருந்ததா அப்படின்னா, புது இயக்குனரை வச்சு படம் எடுக்கிறதே ரொம்ப பயம்தான் ஒன்று. ஆனால் என்னோடய ஹீரோவை பற்றி எனக்கு தெரியும், என் டைரக்டரை பற்றி டெக்னாலஜி ஸ்கில்ஸ் தெரியாது. பட் ஆனால் ஹீ இஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கர் அண்ட் ஒரு இறை நம்பிக்கை உள்ளவர், ஒரு ஒழுக்கமாக இருக்கக்கூடிய, அதாவது தொழிலை நேசித்து வந்த ஒரு இயக்குனர்ன்றது தெரியும் எனக்கு. படம் எப்படி எடுப்பார் அது ரஷ் பார்த்து தான். முதல்ல அந்த ரஷ்லாம் பார்த்தபோது ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட், ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் மை டெசிஷன். அப்புறமா ஐ செட் கோ ஹெட் அண்ட் ஹீ காட் த ஜாப் டன் இன் அன் ஆசம் மேனர். ஸோ தட்ஸ் அபவுட் இட். பயம் இருந்ததா? ஒவ்வொரு படம் எடுக்கும்போதுமே பயம்தான். பெரிய ஹீரோ அப்படின்னா பெரிய நஷ்டமாக போகுதுன்னு அர்த்தம். ஓகே, புதுமுக இயக்குனர்னா படம் சரியாக ஓடலை அப்படின்னா ஒன்று எனக்கு பேரும் இருக்காது, பணமும் நஷ்டமாகும். All these things are there, but God was kind enough to make this movie a grand success. Really re-release வந்து lot more grander than the original one. இவங்கெல்லாம் பண்ணுறதை பார்த்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது மட்டில்லா மகிழ்ச்சின்னுமே அந்த மாதிரி. ஏன்னா காசு பணத்தை நோக்கி இந்த ரீரிலீஸ் பண்ணலை நாங்கள். இது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம், இதுக்கான டயலாக்லாம் அவ்வளோ நல்லா இருக்கேன்னு சொல்லி. பட் அவங்க ரசிக்கிறாங்க. அதில் வேறு ஒருத்தர் சத்தியம் என்ன சீசன்ஸ், நான் சும்மா விசிட்டுக்கு போயிருந்தேன். அதில் ஒருத்தர் வந்து 30 years அவர் ஃபேமிலியே கூப்பிட்டு, என் ஒய்ஃபுக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்கும், எனக்கு என் ஒய்ஃபுக்கும் நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம், மௌனம் பேசியதே தான் காரணம், இந்த திஸ் கைண்ட் ஆஃப் லவ் இஸ் நீடட், இதை வந்து திரும்பி நிறைய ரீரிலீஸ் பண்ணுங்கள். அது ஐ வாஸ் ஸோ மூவ்ட். I have that video too, I'll share it with you. I was so moved. He saw me in the ice cream counter and he somehow followed up with me, stopped me and told the whole thing. Our wife, குழந்தை எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி. Such movies are rarity nowadays. So இந்த மாதிரி மூவிங் நான் நிறைய எடுக்கணும். ஸோ that's a very moving thing, right? 24 years முன்னாடி பண்ணதுக்கு இப்போ ரெக்கக்னிஷன் கிடைக்குது. ஸோ happy about it. அண்ட் எனக்கு வந்து நீங்கள் சொன்னதை வச்சு ஒரு கொஸ்டின் தோணுது. சப்போஸ் வந்து மௌனம் பேசி இதை கதை சொல்கிறதுக்கு முன்னாடி குற்றவாளி கதையை சொல்லியிருந்தா நீங்கள் கண்டிப்பாக எடுத்துருந்துருப்பீங்களா? தெரியலையே, அது என்னன்னு தெரியலையே குற்றவாளி. ஆனால் நான் தான் சொன்னேனே, அமீர் தான் என்னுடைய 2வது படம் பண்ண போகிறாருன்றது நான் மென்டலி ஐ ஹவ் மேட் அப் மை மைண்ட், ரைட்? பிகாஸ் த வெங்கி நாராயணன், மை பார்ட்னர், இஸ் அ ஜீனியஸ் இன் ஐடி இண்டஸ்ட்ரி அண்ட் ஹீ ஸ்பெண்ட் த ஹோல் டைம் வித் நந்தா. அண்ட் பாலா ஹேட் செட் ஏர்லியராக ஒரு தடவை சொல்லியிருக்காரு, என்னுடைய அசிஸ்டண்ட்டில் படம் எடுக்கிறவங்க அப்படின்னா ஒன்று அமீர், இன்னொன்று வெங்கி நாராயணன் அப்படின்னு. ஸோ ஐ எம் வெரி ஷுவர் தட் ஹீ ஹாஸ் காட் தட் டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி. ஸோ அந்த பர்சனை நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம்.
அது குற்றவாளியோ நிரபராதியோ இல்லை நான் மௌனம் பேசியதோ இல்லை மௌனமே பேசலையோ அவர் தான் டைரக்டர், அவர் எந்த கதை சொன்னாலும். ஸோ தட்ஸ் மை ஃப்ரேம் ஆஃப் மைண்ட். அண்ட் நீங்கள் செட்டில் இருக்கும்போது ஆப்வியஸாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கே ஒரு 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 ஜாலியான ஒரு விஷயம் போயிருக்கும். அங்கே நீங்கள் பேசிக்கிட்ட விஷயங்களாக இருக்கட்டும், அமீர் சாராக இருக்கட்டும், சூர்யா சாராக இருக்கட்டும், அவங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அது எப்படி இருந்துச்சு? எல்லா படமும் போல் முதல்ல கரடுமுரடாக தான் இருந்தது. ஏன்னா புது இயக்குனர், அதனால் கொஞ்சம் ஒரு கார்டடாக தான் இருப்பாங்க. ஆனால் இவர் இயக்குனரை தாண்டி நந்தாலே நாங்கள்லாம் தான் தெருவாக அலைவோமே. அங்கெல்லாம் மதுரை ஸ்ட்ரீட்ஸு, அப்புறமா ராமேஸ்வரம், தனுஷ்கோடி. வி டிடன்ட் ஹாவ் எனி அப்ரஹென்ஷன்ஸ் ஆர் இனிபிஷன்ஸ். அது இட் ஹெல்ப்ட். பட் ஒன்ஸ் ஹி பிகம்ஸ் அ டைரக்டர், அவருக்கு வேண்டிய சில விஷயங்கள் ப்ளஸ் புது இயக்குனர் இல்லையா, அதனால் எல்லாருமே தே வில் பாஸ் ஆன் காமெண்ட் அண்ட் த காமெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ ஸ்பூரியஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு டெக்னீஷியனுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகல, த வைப்ஸ் ஆர் நாட் ஒர்க்கிங் அவுட் அப்படின்னா there would be lot of complaints and such things happened. It happened to the level of stopping the movie. ஓகே, இந்த மூவியை ஸ்டாப் பண்ணணும், இது ஒன்றும் இல்லை, அந்த இவ்வளோ பெரிய செட்டெல்லாம் யார் போடுவாங்க, என்ன சார் நீங்கள் லூஸா, இவ்வளோ பெரிய செட்டு போடுவீங்களா, எப்படி சார் இது கட்டுப்படி ஆகும். அது ஒன்று எனக்கு அனுகூலமாக பேசுகிற மாதிரி எனக்கு பிரதிகூலமாக பல விஷயங்கள் பண்ணுவாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட், இப்போ கேமராமேன் ஒன்று சொல்லுவார், சார் இவருக்கு டயலாக்கே எழுத தெரில, because he needs to go to another movie. So, like he got committed to this. Every cameraman wants to work in with Ajit or Vijay. If you get that opportunity, then they would let me go because mine is not that kind of hyped movie. அதை விட தரமான படம், அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. ஆனால் கூட புது இயக்குனர் இல்லையா, முதல் இயக்குனர், அதனால் they will try to avoid and very evasive. அது நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் அக்கார்டிங் டு த கான்ட்ராக்ட் யூ கேனாட் கோ. ஸோ யூ ஹாவ் டு த்ரோ மட் ஆன் தி டிரெக்டர். ஸோ இந்த மாதிரி பல டிபார்ட்மெண்ட்லேருந்து தனி முயற்சி, கூட்டு முயற்சி அதெல்லாம் நடந்தது. பட் அவருக்கு இறைவனுடைய திருவருள் இருந்ததுனால நான் வந்து ஐ வாஸ் ஸ்டெட் ஃபாஸ்ட். ஸோ ஐ டுக் அன் அன்ஃப்ளின்ச்சிங் டிட்டர்மினேஷன் தட் திஸ் கை இஸ் த ரைட் கை டு கோ. ஸோ எவ்ரி டைம் கேட்பார், சார் நான் வேணுமா இல்லை அவங்க வேணுமா அப்படின்னு கேட்பார். இந்த கேள்வியே கேட்கக்கூடாது, உங்களை நம்பி தான் நான் 2வது படம் பண்ணேன், நீங்கள் தான் இவங்களெல்லாம் கேட்டீங்க, இப்போ உங்களுக்குள்ள பிரச்சனைனா உங்கள் குடும்ப பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணிக்கிங்க, என்கிட்ட வந்து என்ன ஐ ஒன்லி ஃபேவர் யூ அண்ட் ஐ வில் ரீப்ளேஸ் எனிபடி எல்ஸ். ஸோ தட்ஸ் வாட் ஹேப்பன். இட் வென்ட் த்ரூ லாட் ஆஃப் க்ரஸ்ட் அண்ட் ட்ரஃப். பட் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரே நோக்கம், படம் நல்லா வரணும். ஆனால் அவர் எப்பயுமே என்னை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட்டே பண்ண மாட்டார். சார் நீங்கள் அங்கே இருக்கீங்க, இங்கே யூனிட் இருக்குது, எதுவாக இருந்தாலும் நான் பண்ணிக்கிறேன் சார், இதெல்லாம் எங்களுடைய முதல் பிரசவ வலி, இது அபார்ஷனாலாம் இல்லை சிசேரியனாலாம் இல்லை நார்மல் டெலிவரியாலாம். பட் ஹீ டெலிவர்ட் இட் நார்மலி அண்ட் கிரேஸ்ஃபுல்லி. ஸோ அதனால தான் அவருடைய ஷெல் லைஃப் இஸ் ஸ்டில் தேர். பருத்தி வீரன், இப்போ இறைவன் மிகப்பெரியவன்லாம் ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்க போகிற ஒரு மூவி, அவருக்கு பெஸ்ட்டு டைரக்டர்னு நேஷ்னல் அவார்டே கிடைக்கிறதுக்கான மூவி. அவ்வளோ நல்லா வந்துட்டுருக்கு அந்த படம். அந்த பர்ஃபெக்ஷன், அந்த சாய்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட்டு, ஹீ இஸ் வெரி டெக்ஸ்டரஸ், அவர் வெரி ஸ்கில்ஃபுல், எ மேன், அட்டென்ஷன் டு டீட்டெயில்ஸ், அமேசிங். அதே அமீர் நான் இப்போ பார்க்குறேன். இப்பயும் 24 வருஷம் கழிச்சு செட்டில் அதே சத்தம், அதே அட்டென்ஷன் டு டீட்டெயில். யார் என்ன கோச்சிக்கிட்டாலும் அந்த சமயத்தில் கோச்சிப்பார், அதுக்கப்புறமா ப்ராடக்ட் நல்லா வந்துடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுவார். அதை புரிஞ்சிக்காதவங்க அந்த ப்ராஜெக்டில் இருக்க முடியாது. அதே மாதிரி தான் இருக்கார், அந்த மாதிரி தீவிரவாதி தான். மௌனம் பேசியதே செட்டில் வந்துட்டு அமீர் சார் அண்ட் சூர்யா சார் அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் அப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது? இந்த கேள்வி நீங்கள் அமீர்கிட்ட கேட்கணும், என்கிட்ட கேட்குறீங்க. நீங்கள் விட்னஸ் பண்ணியிருப்பீங்களா, நீங்கள் செட்டில் வந்து விட்னஸ் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப நல்லதாக. ஏன்னா த ஹோல் பிளேஸ் இஸ் அந்த பாண்டிச்சேரியில் அந்த கடலோடைய ஷோரில் அந்த ஹோல் பிளேஸே ரொம்ப ரொமான்டிக்கு. த வே த ரெஸ்டாரண்ட் வாஸ் டிசைன்டு பை அமீர், வெரி பியூட்டிஃபுல். ஒரு ஸ்டார் பாக்ஸோட ஹெட் ஆஃபீஸ் இப்போ எப்படி இருக்குமோ அவ்வளோ அழகாக ஏறி போய், அதுவும் ஃபுல் ஆஃப் ரிச் கேர்ள்ஸ் ஆல்வேஸ். ஸோ யூ கேன் சி எவ்ரி டே, வெயிலாக இருந்தாலும் அண்டர் ஸ்கார்ச்சிங் சன். ஆஸ் அ ப்ரொடியூசர் ஐ வாஸ் நாட் ஆக்டிங், but I was enjoying the ambience, right? The same holds good for Surya, but he is in the shot, right? So
ஒரு ஜாலியான மனநிலையை கொண்டு வரணும். எவ்வளோ தான் சண்டை இருந்தாலும் அந்த ஷார்ட்டில் ஜாலியாக வரணும். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக தான் இருந்தது. 3 ஹீரோயின், அப்புறமா சுற்றி ஒரே இது தான், பெண்கள் தான் நிறைய. பெண்கள் இல்லை, சின்ன பசங்களுக்கு பேர் என்ன, சின்ன ரிச் கேர்ள்ஸ், வெரி யங் கேர்ள்ஸ். ஸோ ஒய் வுட் யூ கெட் ஒர்க்ட் அப்? இட் வாஸ் ஆல் கிரேட். ஸோ அந்த ஃபைட்டிங் கீட்டிங்லாம் வந்து உடைச்சாங்களே, அப்போல்லாம் தான் கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருந்தது. வெயில் அடித்து உடைச்சி நிறைய பேருக்கு காயங்கள்லாம் ஏற்பட்டது. ஸோ அதெல்லாம் ரொம்ப எல்லோரும் நினச்சிப்பாங்க மௌனம் பேசியதேன்றது ஏதோ ஒரு கதை, இவர் வந்து இந்த மாதிரி ஒரு கதைக்கு ஏதோ இமேஜினேஷன்னு. அமீர் ஆஸ் அ பர்சனாலிட்டி, ஓகே, அவருடைய வாழ்க்கையிலேயே அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப லவ் பண்ணி விருப்பப்பட்டது 2 கால்களும் இல்லாத ஒரு பெண்மணியை. ஓகே, இவங்க சைடில் பேரண்ட்ஸ்லாம் அப்ரூவ் பண்ணி இந்த கோர்ஸ்க்கெலாம் கிளியர் ஆயிடுச்சு. ஆனால் அந்த பொண்ணு சைடில் வந்து ஏன் இவர் வந்து இந்த மாதிரி பண்ணுறாரு, இப்போ வரதட்சணை வாங்கலைன்னா மாப்பிள்ளைக்கு ஏதோ கோளாரோ, ஏன் அவர் வரதட்சணை வாங்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற ரேஞ்சில் தான் அது இட் டின் மெட்டீரியலைஸ். ஆனால் ஆஸ் அ பர்சனாகவே அமீர் இஸ் சச் எ பர்சன் ஹூ இஸ் வெரி சாக்ரிஃபைசிங், செல்ஃப் எஃபேசிங், ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ பர்சன், ஒரு தியாக உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஒரு 5 வேளையும் தொழுது இறை நம்பிக்கையோட. இதை நிறைய தடவை சொல்லிட்டேன், போர் அடிக்கும். ஆனால் இது 1 தடவை 2 தடவை இல்லை. இப்போ கூட எவ்வளோதான் டைட்டாக இருந்தாலும் அந்த அவருடைய விஷயங்களை விட மாட்டார். அவருக்கும் மனசில் 2 கால்கள் இல்லாத ஒரு பொண்ணை சீரியஸாக லவ் பண்ணி லவ் ஆஃபரும் சொல்லி அவங்க வந்து ஏதேதோ யோசித்து அது நடக்காமல் போச்சே தவிர அவருக்கு அது நடக்கலைன்ற வருத்தம் கூட இப்போ ஒன்றும் இருக்குது. ஸோ கேன் யூ இமேஜின் த கைண்ட் ஆஃப் அ பர்சன் ஹி இஸ். அப்போது இருந்த மாதிரி இப்போ இருக்கான்னா நேற்றுக்கு இருந்தது 2 பேரும் கட்டி பிடிச்சினாங்க. அப்படியே உட்காந்து ரொம்ப நாள் சைலன்ஸு. அதுக்கப்புறமா அவ்வளோ தூரம் 2 பேரும் ஒருத்தரை என்ஜாய் பண்ணாங்க. இவங்க 2 பேருக்குள்ளேயா சண்டை, யார்ப்பா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நான் தான் 3வது ஆளாக அங்கே, எப்பா நான் வேணால் கிளம்பட்டோமா, இது இன்னும் லவ்வர்ஸ் மீட் பண்ணுற மாதிரி இருக்குது, இங்கே நான் அனாவசியம் போல் இருக்கேப்பா, சாப்பாடு எங்கே வெளியில் வச்சுருந்தீங்கன்னா சாப்பிட்டு போகிறேன், அந்த ரேஞ்சில் 2 பேர் இருந்தாங்க. நானே சொன்னேன், எப்பா அவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ பனி போர் அது இதுன்றாங்க, ஒன்றும் காணுமேங்க, எல்லா பனியும் உருகிடுச்சு. ஒருத்தர் பார்த்து கட்டி பிடிச்ச உடனே எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் டே, வெரி ஆஸ்பீஷியஸ் டே எஸ்டர்டே, பிகாஸ் தீஸ் 2 guys 2 துருவங்களாக இருந்தவங்க ஒரு புள்ளியில் இணைஞ்சிருக்காங்க. அந்த புள்ளி நான் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நானும் கிளைம் பண்ண முடியாது, ஏதோ சூர்யா மேட் அ கால், தட்ஸ் ஹவு இட் ஹேப்பன்ஸ், ரைட்? தட்ஸ் ஹவு த டாட்ஸ் ஆர் கனெக்டட், தட்ஸ் ஹவு குட் திங்ஸ் ஹேப்பன். யூ டோன்ட் பிளான் இட், இட் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ், யூ என்ஜாய் இட். திஸ் செஷன் வாஸ் ஸோ கிரேட் சார். எனக்கு ஒரு நல்ல கான்வர்சேஷன், உங்கள் கூட நிறைய விஷயங்களை என் கூட பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். இந்த வாய்ப்பளித்த உங்களுக்கும் இதை பொறுமையாக பார்த்து கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களுக்கும் ரொம்ப நன்றி. நான் கொஞ்சம் போர் அடிச்சிருந்தேன்னா மன்னிச்சுக்குங்க. ஏன்னா எப்பயாவது தான் நான் தமிழில் பேசுகிறேன், அடிக்கடி தமிழில் பேசுகிறது இல்லை. என்னுடைய வாசம் அமெரிக்காவிலே இருக்கிறதுனால தமிழ் பேசுகிறது எங்களோட ரெகுலர் பிஸ்னஸில் இல்லை. அதனால் இந்த இன்டர்வியூவில் குறைகள் இருந்தால் நான் தான் காரணம், நிறைகள் இருந்தால் நிக்கிதா காரணம். So your smile is very contagious, very nice. Keep it up. Keep smiling always. Thank you, sir. Wish you for all best and thanks for joining us. Thank you so much. Thank you for the opportunity. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. வீரத்தமிழன் சாங்கை நான் ரிலீஸ் பண்ணேன். ரொம்ப அருமையான பாட்டு, ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. சாங் ரொம்ப நல்லா இருந்தது கேட்டேன். மக்களையும் அந்த எனர்ஜியோட சந்தோஷப்படுத்தணும் நான் வாழ்க்கை.